வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். கப்புளிங்காத்தான் நிக்கிறாங்க. சேதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சரகடுத்து, சேதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சரகடுத்து, சேதுபதி கடலுக்குள்ள செவத்த புள்ளைய சரகடுத்து. சேதுபதிடா 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 சேதுபதிடா. இவள்கிட்ட நம்ம நின்றா இவளை அடிச்சு விட்டு போயிடுவாடா. நீங்க பேருக்கு நின்னா போது நானே வேலைப்புறம் பிடிச்சி போயிருவேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ இருக்கிற மாவட்டம் புழு புழுன்னு இருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆம்பளை வந்தா கூட வெக்கம் கட்டு வெக்கத்தை விட்டு ரோசமா நிக்கிறவதான் வீர தமிழச்சி. சரி, ஆம்பளை வர்றேன் ஏறிக்கிட்டு வரடி குந்தாணி முண்டை. பெண்களுக்கு குந்தாணி பேல நிப்பாட்டிய பேச்சுவார்த்தைய மரியாதை ஒண்ணு இருக்கு. சபை மேடை நாடு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. இந்த நாட்டுல தமிழ்நாடு, நம்ம நாடு என்ன நாடு? தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. பெண்கள் அங்க வர்றாங்கன்னா ஆம்பளை இங்க இருந்து வாங்கமான கூப்பிடுற உலக அப்பா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. குளவாய்ப்பட்டி ஸ்ரீ பாலாஜி நெல் அறுவடை இயந்திரம் எஸ் ரமேஷ் சார்பாக ரூபாய் 501 இந்த கிளம்பிட்டாங்க. என் தம்பிய கொஞ்ச நேரம் அத்தாச்சியை பார்த்துட்டு போங்கடா. கொழுந்து எங்க கொழுந்து போறீங்க? சென ஊசி போட்டிருக்கேன் வாங்கடா. ஆளுக்கு முட்டு இளங்கூடிய வாங்கிட்டு போங்கடா. எண்ணிதான மறந்தாலும் தன்னிதான மறக்காத அந்த தமிழை இவ்வளவு தூரம் நான் உட்கார்ந்து இருக்கமே. பெண்களை கலைநயத்தோடு பார்க்கிற வந்த ஆண் சிங்கங்கள்லாம் நீ என்னைய பார்த்து கேட்கிற சபன் நாகரியம் தெரியுமான்னு. ஆமா, சபன் நாகரியம் தெரிஞ்சதுனாலதான் இத்தனை அண்ணன் தம்பியை சம்பாரிச்சிருக்கேன் நான். என் தம்பிகள் எங்கள் அண்ணங்கள் நாங்க என்ன வேணா செய்வோம். வீட்டுல உக்காந்துக்கிட்டு கேஸ் அடுப்பு பத்த வைக்கிற பொம்பளைக்கு இவ்வளவு இருந்துச்சுன்னா ஃபில்டரை அடிச்சுக்கிட்டு மூக்குல புகை விடுற ஆம்பளைக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும். சரியா பேசுனீங்க. சரக்கு அடிச்சாலும் உழைப்பு காசை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டு ஓட்ட சட்டியை போடுத்துறியான் பாரு. அவனுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? கட்டின பொண்டாட்டிக்கு பெத்த பிள்ளைக்கு எவன் சம்பாரிச்சு உழைச்சு போறானா அவன் தான் ஆம்பளை சிங்கம். இந்த காலத்துல எந்த ஆம்பளை உழைச்சி என் பொண்டாட்டி பிள்ளை காப்பாத்தன்னு ஏதாவது சொல்லு. எத்தனை குடும்பத்துல என்ன மாதிரி பெண்கள் உழைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். அப்புறம் ஆம்பளை பூரா நக்கிட்டா இருக்கேன். உண்மையா சொல்றியா? போமாங்கிட்ட அதெல்லாம் அந்த காலம். ஒவ்வொரு ஆம்பளையும் 1008 தவறு பண்ணாலும் கட்டின மனைவியும் பிள்ளையும் இந்த தமிழை கைவிட மாட்டேன். நீ பேசுற பொம்பளை என்ன உழைக்கிற ஏங்க தெரியும். ஆம்பளை உழைச்சதுனாலதான் நீ கேபிள் காசு கட்டுற, சீரியல் பாக்குற, விதவிதமா ஆடைகள் உடுத்துற. ஏன்ற நீ பொண்டாட்டி அடி வாங்குறவைய. நீ இருவங்காளி, நான் பேசுறேன் உனக்காக பேசுறேன். டவுசரை கலட்டு விட்டா அந்த பிள்ளைய நீ கற்பழிச்சிருவோலைய. ஏன்ற இது கலைக்காகத்தான். ஏதோ 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான். உண்மையிலேயே நாடக உலகத்தை மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் ஆம்பளை போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனா பொம்பளை ஆளுக இந்த நாடக கலையில தன்னுடைய மானம் பெரிதல்ல, 10 பேர்த்த சிரிக்க வைக்கணும், எதை ரசிக்க வைக்கணும்ன்றக்காக இந்த அனிதா போன்று எத்தனையோ பெண்கள் நாடக உலகத்தில் இருக்காங்க. இந்த காசை வாங்கிட்டு போய் தன்னுடைய பிள்ளை ஊட்டியை காப்பாத்துறவார் நீதான் பெரியாள். வாழ்த்துக்கள். கப்ளிங் ரேக்கலா மாங்குடி மண்ணின் மைந்தன் இளையவர் பேரன் குமார் குரூப் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. அனிதா, நான் உன்னைய சும்மா நகைச்சுவைக்கு பேசுவேன். கண்டிப்பா உன்னைய சும்மா தொடுவேன். நீ எனக்கு தங்கச்சி வேணும். உண்மையிலுமே சொல்றேங்க, நீங்க எனக்கு அண்ணன் வேணும். அதுக்காக அண்ணங்கிறதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது. மேடைக்கு வந்து என்ன பேசணுமோ அதான் பேச முடியும். ராதா, நான் ஒரு நிமிஷத்துல இருக்க மாட்டேன். வந்துச்சு மாடு சென்னைக்கு தெரியுது. அப்ப நான் உனக்கான ஆளு கிடையாது. ஏங்க? ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டி டெய்லி இவன் அப்லோட் பண்றதை பார்த்துட்டு தான் தூங்குறான். 7 தடவை குல முயற்சி பண்ணிட்டா நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா மருதமணி அண்ணே அப்படி கிடையாது. அது கோயிலுக்கு நீந்து விட்ட கோயிலுக்கால எந்த வெள்ளாமையில மேயலாம், எந்த ஊர தண்ணியிலும் தண்ணி குடிக்கலாம்,
என்னைய நான் வந்து பட்டா போட்ட மாடு பிரைவேட். அப்பனா இன்னைக்கு நீ கட்டி பிடிக்க மாட்டியானே? நான் பிடிக்க மாட்டேன்னா அதுக்காக தானே நம்ம டாமி இருக்குவாரு. டாமினா ஆளு பார்த்தா ஒல்லியா இருப்பேன், ஆனா அமுக்குற வேலை பழகி இருப்பேன். ஐயோ அம்மிக்கு அம்மிக்கு உடம்போலியா வந்துருவியா? வர்றேன் ஆத்தா. அவன் கட்டி பிடிக்கும் போது உனக்கு எதுவும் காயமாயிருச்சுன்னு என்கிட்ட பிதுக்கு மருந்து கேட்க கூடாது. எனக்கு என்னை கூட்டி இருந்ததே நீங்க தான், நான் உங்கள்ட்ட தான் சொல்லுவேன். எந்த இல்லத்தா கொஞ்சம் அனுசரிச்சுக்க. அப்படி அப்படின்னு மடுவுல எல்லாம் இது பண்ணுவேன் இல்ல மறைவுல இது பண்ணுவேன்ட்டேன். வர போறேன். வர சொல்லுங்க மருதமணியை பாப்போம். கடலோட கடலோரச கடலோடு கடல் உரச கடல் தண்ணிய மீனுரச கடல் தண்ணிய மீனுரச உன் ஸ்கூட்டியோட உன் சீட்டோரச உன்னோட நான் உரச. இங்க வரனே ஒண்ணு கிடைச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. கண்டாளிமையே சட்டி ஓடாம அப்படியே ஒண்ணு கிடைக்கிறானப்பா. சரி விடு. லேசா அந்த ஓசை பார்த்துக்கிட்டு அந்த தீர்த்தத்தை தலையில தொலைச்சிட்டு போவான். இதையானே பார்க்கல போ. ஏலே அவனுக்கு கொட்ட வர்க்கத்தை பாரு. என்ன அவன் தான் ஆம்பளை. எங்கனே ஓசை எடுத்து டேங்க்ல ஏத்துறான் பாரு. கலிவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதா? உன்னை எரிச்சிரு. ஆனா நீ மயிர் மக அதை பார்த்துருக்க பாரு. நான் பார்க்கலையே, ஆளதாயா பார்த்தேன். சரி விடு. எல்லாரும் சிரிக்கிறேன், நானும் சேர்ந்து பார்த்தது பார்த்துட்டு அவன்கிட்ட ஒரு 1/4 கிலோ வாங்கி தரேன். இதான்டா ஹைலைட் காமெடி. இவன் மசுரை பார்க்க வாடா வந்தேன். 40 ரூபாய்க்கு ஒண்ணுக்கு இருந்தோம்னு எடுத்து போடுறேன். ஐயா விழா கமிட்டி இந்த பாடியை எரிச்சிருங்க. உன்னோட நான் உரச மருதமணி அண்ணே வரட்டும் பாரு. இந்த ஊருக்கும் போற கலையே அடி தில்லாட்டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்க. காப்பி கள்ள புட்ட இருக்கு, கள்ள புட்ட இருக்கு. டீ காபி முட்டை போண்ட முட்டை போண்ட முட்டை போண்ட முட்டை போண்ட டீ காபி 40 ரூபாய்க்கு முண்டை மாறியா? முண்டை மாறு ஐயா. இன்னைக்கு அனிதாவுக்கு நல்ல யோகம். ஓசை பார்த்துக்கிட்டே திடீட்டு விடிய விடிய. ஐயோ சக்கா ஓசை காமிக்கிறதுக்காக அப்படி மருதமணி ஓசை மூடுப்பா. டீ அப்படியே சுட சுட ஊத்தி விட்டுருவேன். ஓசுல இருந்து இலையை போய் கப்பலைக்கு வேலை இல்லாம தெரிய போற. ஐயா விழா கமிட்டி இந்த பாடியை கொண்டு போங்கய்யா. ஐயா இந்த பாடியை கொண்டு போய் அனிதா ஓசை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயா 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 ஓசை நான் பார்த்தா பரவாயில்லையா? அனிதா பாக்குறியா? நோத்தம் மயன உனக்கு அவ்வளவு வச்சுட்டு வாடா. அதை விழுந்து கடுறா மருதமணி. இது நாடகமா செக்ஸ் படமாடா? நீக்குறோட மிஞ்சிட்டான். இந்த ஓசை பாக்குறதுக்கு நான் செவனேன்னு இருக்கலாமியா? அந்த பாடி தூக்கிட்டு போய் ரோட்ல கொடுப்பா. வேணாம் அந்த பாடி நீ நாடகம் பார்த்தது போதும். அது தூக்கி பது வராதுல ரோட்ல போய் போடு. ஐயா அது பாம்பு ஏன் படம் எடுத்துக்கிட்டு இருக்குமியா? தூக்கிட்டு போயிருக்கியா? படம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆமா உள்வாங்க மாதிரி உள்வாங்கிட்டே இருக்கும். அதை எடுத்து வெளியே நீர் விட முடியாம அது வேற பாவம் திணறும் பாவம். சரி விடு. டீ காபி முட்டை பண்ண சாப்பிடுறீங்களா? ஏப்பா ஓ முட்டை போட்டா வேண்டாம். இங்க வர. அரே போனே வந்துட போறான்டா. என்னமோ முணங்குறாங்கன்ட்டு. அப்பா அடி 5 3 8 அனிதா பொட்டனத்தை கட்டு. வாங்க விழா கமிட்டி பொன்னாட பொத்த வாங்க. நல்ல நாடகத்தை ஒரே ஒரு ஐஸ்கிரீமை காட்டி நிறுத்தி விட்டேன். அவன் தாண்டா டிரைவர். அவன் தாண்டா இன்னைக்கு எம்பிட்டு வேலை பார்த்து விட்டியா? இல்ல அந்த ஆண்டி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்கண்ணே. ஆண்டி பாத்தாங்களா? நீ செல்லுல போட்டோ எடுத்தா நீ வாடி ஸ்டேட்டஸ் வச்சு பாத்துக்கிட்டே இருந்த போயில. ஆமானே போடா இலை. உட்கார்ந்து அங்கடியே போட்டு
பாவம் போயிட்டு போறாரு அங்க இருந்து எந்திரிச்சு கூடத்துல போக முடியாது. அது பில்லு எனக்குள்ள பில்லு வளரட்டும் உட்கார்ந்த இடத்துலயே தெரிஞ்சு அவரு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாம எத்தனை பேர் அந்த மாதிரி அடிக்கிறாங்களா சொல்ல முடியாது. ஐயா வர்றீங்களா? நாங்க போவாயா? விழா கமிட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். மிரட்டு நிலை ஊரார்கள் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக பொன்னாடி போத்து இந்த பெரிய நம்ம இங்க மாடு வடத்துல ஜெயிச்சது மாதிரிதான் இங்க வாரு ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறேன். ஏலே இருடா பெரிய ஆள் வர்றாங்க அடிச்சுக்கிட்டு இருந்தா நாளைக்கு அவங்களுக்கு அந்த நினைப்பு வருமா இல்லையா? அப்போ இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எனது அன்பு அண்ணன் மருதமணி அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் அன்பு அக்கா அனிதா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அங்கிட்டு செல்வ அண்ணே, அங்கிட்டு அருள் அண்ணே, நீலகண்ட அண்ணே பூரா அவங்களுக்கு போடல. பூரா இல்ல வரல வந்துட்டாரா திருப்பி வரல. அருளுக்கு போடுங்க. இங்க இருக்காப்புல அருள் யூடியூப் கனி யூடியூப் சேனல் கனி அண்ணாத்தரு முனி கனி முனி வாங்க. அவர் முனி இல்லடா இல்லையா? லோக்கல் பாய் நம்ம யூடியூப் சேனல் கீழே கொடுப்புள்ளவர் கனி அவர்களுக்கும் அவர் அண்ணன் வாப்பா நீ வர்றியா வாங்க. ஐத்தட்டு உரிமையாளர் ஒளி அமைப்பாளர் அண்ணே வாங்க. மருதமணி அண்ணே வரல, மருதமணி தான் வந்திருக்கேன். ஆப்பா ஒளி அமைப்பு கொட்டக அமைப்பு சமையல் மாஸ்டரு வாங்க எல்லாரும் வாங்க. ஏய் வாங்க ஓதில துண்டு கிடைக்காது வந்து வாங்க. ஒளி அமைப்பு உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை வருத்தி அவருக்கு ஒரு துண்டு காணாதே இல்ல ஒரு துண்டு காணாதுன்னு 2 பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து விடுறேன். ஒரு துண்டு போதுமா? கொஞ்சம் இடம் தெரியும்ல. கொட்டை அமைப்பாளர் கொட்டையை போடலையா? விடுங்க விடுங்க கொட்டை வேணாம். 5 3 8 உங்க பட்டாளத்தை கட்டி அன்புக்குரிய அருமை உறவுகளே, என் தமிழ் சொந்தங்களே, 12 வருடங்கள் எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு ஒரே ஒரு கவலைன்னா எனக்கு அப்புறம் இந்த அன்பாலயத்தை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்ற தமிழ் உறவுகள் அத்தனை பேர் அன்போடு என்னுடைய சாமியோட துணையோடு 12 வருடத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறாள் என்னுடைய மகளுக்கு பேர் வச்சிருக்கேன் காஸ்மிகா. என்னுடைய மகளுக்காக அண்ணன் பேர் வச்சாலும் 12 குறிஞ்சி மலர் நாங்கள் வச்சிருக்கோம். என் மகளுக்கு குறிஞ்சி மலர். நன்றி. அப்படி ரைட் குண்டலா வெட்டி விட்டுவாண்டா முடுகாடு தொட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆலவையில் சொன்னது நிறைவேற்றிய நன்றி. மிரட்டு நிலை கிராமத்தார்களுக்கும் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. வணக்கம். மருதமணி அண்ணன் வயலுக கொடூரமா இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு அனிதா கவுட்டுல பொண்ணு. நாங்க ஒவ்வொரு மேடையில் ஏறி போட்டாடுங்க. நாடகம் முடிஞ்சிடும் விடியவுல. வா வார்த்தையில வாப்பா. பெரிய மனுஷன் எடுக்கும்போது எல்லோட போய் வா ஒவ்வொரு ஆளா வா. பொன்னாடைய போத்தி எங்களை வரவேற்கும் விதமாக ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்பாடு செய்த மிரட்டு நிலை கிராம பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும்
மற்றும் வெளியூர்லிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் எங்களை வெளியூர் கிராமத்திலிருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய எங்கள் உயிர் நாடிகளுக்கும், எங்களுக்கு வந்து உயிரே நீங்கள் தான், உயிர் மூச்சே நீங்கள் தான். எங்கள் உடம்பு நடமாடுது இவ்வளோ தூரம் கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வந்து போகுதுன்னு சொன்னால் இது வெறும் உடம்பு தான். எங்கள் உடம்புக்குள்ளே இருக்க உயிர் நாடி அத்தனை சொந்த பந்தங்களுக்கும் எங்களை எல்லாம் உலகமெங்கும் அவர் ஒரு கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் கனி அண்ணன் கனி அவர் பேர் தெரியல, 2 பேருக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். மருதமணி பயலியோட கொடூரமா இப்ப இவன் என்னடா சலவைக்கு போடுற மாதிரி வர்றேன் என்னடா இங்கே எனது அன்பு தம்பி GH பணிபுரியும் கணேஷ் அவர்கள் சார்பாக எனக்கு மிருதங்க செல்வன் மச்சானுக்கும் எங்கள் அண்ணன் அப்பா சார்பாக ரூபாய் 1001. நன்றி அண்ணன். நன்றி கணேசன், நன்றி கணேசன். கணேசன் இசைக்குழு சார்பாக கணேசன் நன்றி கணேசா, நன்றி கணேஷ் ரொம்ப நன்றி. ஒரு ஆளுக்கு எடுத்து விட்டுருவாயா. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய தம்பி விஜய் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். சீரான என் செம்பகமே செம்பகமே அப்படி போற ராஜா குத்துறாடே. தம்பி ஒரு எறும்பு சாப்பிச்ச போட்டேன்னா செத்தே போவேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. 1000 மருதமணி சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வரும். களி ஒரு பொட்ட வரைக்கும் முண்டை. நாளைக்கு அவன் ஏதாவது செஞ்சுட்டா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ப்ரோ. மாடு லேசா நோக்கம் கொடுக்குது, உருளி உருளி. எனக்கு சித்தி மக. அப்ப ஊட உள்ள ஆள் 4 பேர் வா. எதுக்குன்னு கேக்குறேன். சும்மா பாத்துட்டு போவாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஐயா வர்றதுக்குள்ள நம்ம 2 குத்த போட்டுருவோம். சீரான செம்பகமே செம்பகமே சீரான செம்பகமே செம்பகமே. கருமத்தை பார்க்க வந்தேன். அதை பாக்குறதானே அப்படிதான் வண்டி பாத்துட்டியா தம்பி? பாத்துட்டியா? ஏ வாயா 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 வாயா. ரொம்ப அவசரப்படாதம்மா, நீயா கூப்பிடாத, அந்த வேலைக்கு நல்லா இருக்காது. அப்புறம் என்னதான் செய்யணும்ன்றீங்க? நாங்க கூப்பிடுவோம், நீ மாட்டோம்னு சொல்லு, அப்பதான் அது வந்து வேலைக்கு நல்லா அப்ப நீ எது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும்டா. நாங்க கூப்பிடணும், நீ வேணா ஆள் பாத்துருவாங்க, வேணா ஆள் பாத்துருவாங்க. டேய் நீ எந்த வேலைக்கு சொல்ற? வேலைக்கு தாமா. ஏய் நான் ஆடுறத பத்தி சொல்லிட்டு இருக்கயா? ஆட்டி விடுறத பத்தி சொல்லிக்கிட்டு. ஐயோ ஐயா 8 5 3 8 என்னடா மருந்து திருட்டு உதற மாதிரி என்னடா அது ஆட்டம்? நொறுக்க போறேன்னு பார்த்தா கையும் காலை போட்டு வலுப்பு வந்த மாதிரி இழுத்து கிடக்குறேன். இதுக்கு எவ்வளவு இந்த அடிப்புக்கு தக்கன சம்பளம் கொடு போதும். அதுக்கு மேல நம்மளால அடிக்க முடியாது. மருதங்குடி கம்மாயிலம் மயிலுன்னத்த போனவளே மருதங்குடி
மசத்தை புடுங்கினாங்கன்னு அவங்களுக்கே தெரியல என்ன பண்றாங்க. பாசத்துக்குரிய எனது அன்பு உறவுகள், எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு நிதி உதவி வழங்கி நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். களபம் சூத்தியம்பட்டி கிராமத்தார் சார்பாக ரூபாய் 1001 களபம் சூத்தியம்பட்டி, மறக்க மாட்டேன். நன்றி நன்றி. அன்பளிப்பு கனவு இல்லம் கட்டு மனத்துறை ஓகேவானே. மிரட்டு நிலை ER அப்துல் சலாம். அன்பளிப்பு கனவு இல்லம் கட்டு மனத்துறை மிரட்டு நிலை ER அப்படித்தானே எழுதிருக்கீங்க. அப்துல் சலாம் ரூபாய் 501 ஓகேவானே. ஓடுங்க போலாம். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறுதுக்கு எனக்கு. மருதமணி நீனாது வாயா. தாவுடா தாவு. நீ போமா, நானும் அவனை அடிக்கிறோம். அண்ணே தாவுனே. எப்பத்தாயா வருவ? போமா. மருது எனக்கு இப்படி ஆளுகளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. எப்படி வரணும்ன்ற அந்த உள்ள ஆசையுமே போயிரும்டா. அதெல்லாம் ஆசையை ஐயோ ஏன் நீங்க மாத்திரை போடலையா? எப்படா சாப்பாடு போடுவாங்கன்னு எதிர்பார்க்க. நீ மாத்திரை கம்பெனியா? மாத்திரை கம்பெனியா? ஆமா மாத்திரை கம்பெனி வச்சிருக்கேன். வா அப்ப மாத்திரை எனக்கு 2 மாத்திரை குடியா. குத்துராண்டு குத்துராண்டு மருதமணி நீ என்ன எந்த வரல எப்படி காட்டிட்டு இருக்கிற? அதே மருதமணி டிஸ்கோ டான்ஸ். அதுக்காக என் தம்பி பூரா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி விட்டு பார்த்தா அவங்க போந்து வைப்பாங்க. குத்துராண்டி குத்துராண்டி அருள் 2 பேரும் தறிய எச்சியை தர்றோமே. எச்சியை தொட்டாதே அப்படியே உரிமையில குத்துராண்டி 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 மருதமணி குத்துராண்டி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ நல்லா இருக்கீங்களா? இல்ல எங்கிட்ட இருக்குது. அட எடுவட்ட புண்ணாக்கு இறங்கி சாவுடே சாவுடே. ஐயா இறங்குறே. இன்னும் 2 ஐயா. நிமிஷம் ஆகும். ஏய் மாடை தொடக்கூடாது, மாடு பாயும். ராதானே என்னை காப்பாத்துனே. இதுல யாரு ஆம்பளை யாரு பொம்பளை? 2 பேரும் ஒரே மசுரா தெரியுதா? என்ன வேணாலும் 1.5 நிமிஷத்துக்கு கழுத்துட்டே இறங்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கிள். ஏய் இருமா வேலை முடியும். அண்ணே என்ன வேலை? ஏய். ஐயோ முடி. அடடடடடடடா. ஐயோ யாரு மணியடி எச்சிய விழுவுறியா? ஏலே ஏன்டா பப்புன் போடாம பெட்டி வாய்ச்சோம். என்னடா உப்பானி ஏறின மாதிரி ஏறிட்டேன். ஏ மருது. ஏய் யார பின்னாட்ட போ. ஐயோ அட இறங்கி தோடா. ஐயா நான் தான் ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன் ஐயா. அப்பாடா. ஆனா 2 பேரும் ஏறி நிற்கும் போது முருங்கை மரத்துல ஓனேன். ஏலே வெண்ணமேனே சிங்கின்னா சிங்கி அட்டியா. எப்படி அவ பாவாடி அவுத்துருவேன். அண்ணே காக்கா செத்து போச்சு. வா சுட்டு தும்பான். தலைவா தலை எக்கிறத தலைவா. சிங்கின்னா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, மஞ்சி மலச்சு கும்மி அடியா. ஆரியா ஆரியா ஆரியா. மதிப்புக்குரிய அரிமளம்
காதல் காவல்துறை என்பதே காதல் தானே, செய்கிற தொழில் காதல் தானாங்கய்யா. எங்க அண்ணே காவல்துறை வேலைக்கு தான் செலக்ட் ஆச்சு. ஒரு பாயிண்ட்ல தோத்து போச்சு, எலும்பு இருந்ததுனால. நன்றிங்க. கதி சார்ஜ் எதுக்கு? லைசன்ஸ் இல்லாம உட்காந்துருக்காயா? நன்றிங்க. ஏரியா லைன்மேன் ரகு எங்க அண்ணே. ஏரியா வயர்மேன். ஹலோ வாப்பா வாப்பா வா வா வா. அந்த அண்ணே வயர்மேனுக்கு எதுக்கட செலக்ட் அடிக்கிற? அவர் நம்ம வீட்டில் ஏறி இறங்கினாருன்னா 300 ரூபா 500 ரூபாயா? இப்ப நான் ஏறி ஆனா கொடுக்கலாம். உயிரை பணைய வைத்து நமக்காக விளக்கேற்றக்கூடிய ஈபியை சேர்ந்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ஐயா, அவர் மரம் ஏறி இறங்குறதுக்கு 500, நான் ஏறி இறங்கினா எவ்வளவு? உங்களுக்கு தான் கப்பலிங் இருக்கு. வாங்க நாராயண், உங்களுடைய சிரமத்தை பாராவே எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்காண்டி உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு கூட நன்றி. நரேன் சார், வச்சுங்கம்மா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. நெஞ்சுக்குள்ள பாடியா? இதடா தலைவே. ஏலே, அது என்ன மாட்டு வியாபாரமா துண்டுக்குள்ள வைக்கிற மாதிரி? எப்ப வருது? குஞ்ச யாவுப்படுத்தாத. நெஞ்சுன்னு ஒண்ணு இருந்தா குஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு. யாவுப்படுத்தாதேன்னு. ஏன்? இல்ல சகலி பத்தியா? பாக்கு வெத்தல மாத்தணும். ஏலே, பாடுங்கள பெரிய இந்த உன்னிமேனு. உன்னி மேனன்னா வேற மாதிரி. தலைவா, தலை எங்கிறது தலைவா? இதனால சூம்ப போனடா. ஓயாம இத்தனால எங்க இருந்த இத்தனால எங்க இருந்தேன்னா நான் 4 பேரை பிடிச்சிக்கிட்டேன்னு சொல்ல அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்கடா. பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வை. இருக்க மதுரையும் குடி போடுவேன். ஏய், மண்டையில இருக்க மதுரம் நக்கி போடுவேன். நக்கி மரியாதையா வச்சுக்க. மண்டை மதுரை காப்பாத்திக்க. செலவண்ணு மரியாதை அவ்வளோதான். பாக்கு வெத்தல மாத்தணும். ஏழை ஏழை குந்தாணி பாரு. ஏய், இப்போ யார் ஒன்று கீழே புள்ள அவங்க சொன்னது? பொத்திக்கிட்டு உட்கார பேசாம. பாக்கு வெத்தல மாத்தணும். என்ன பானிபூரியா வச்ச வந்த? பறிச்சு கொண்டு போய் பழைய எறும்புடையில போட்டு போடுவேன். சாக்கிரதையா வச்சுக்க. பாக்கு வெத்தல மாத்தணும். பார்வதிய பார்க்க வேணாம். பாக்கு வெத்தல மாத்தணும். அனிதா பிள்ளைய தக்கது தக்கது தக்கது. ஆஹா ஆஹா. என்ன பாட்டு? இப்படி ஒரு பாட்டு? அனிதா பிள்ளைய தக்கது தக்க 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 வெத்தல உடனே வாக்குறேன். கொடுங்க போவோம். பாக்கு வெத்தல மாத்தணும். பார்வ ஏய் அடிங்கடா. நீ தானே அடிக்க வேணாண்ட. அடிக்கும் போது அடிக்க மாட்டேன்றாங்க. போனேன். இப்பதானே எனக்கு மூடா இருக்கு. அடிச்சு விடுங்கடா. அடிச்சு விடுங்க. ஆட்டத்துக்கு மூடாயிட்டு. ஆட்டத்துக்கு மூடாயிட்டு. பாக்கு வெத்தல மாத்தணும். கொஞ்ச நேரத்துல கம்பி ஊத்தி சாக தெரிஞ்சிக்க வாடா. அங்கேயாண்டா போற சூத்து ஊத்தி போல. அப்படித்தானே போவாங்க வருவாங்க. பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் என்று சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும்னு சொல்லுங்க மச்சான். ஹலோ ஹலோ. உன் ஜீவனுக்கு எதுக்கு எண்ணூர்ல போற? உனக்கு டீ சுட்டியே அது ஏன் அது கண்டெய்னர் லாரிடா. படிச்சு படிச்சு சொன்னே அவ பக்கத்துல போகாத கத்தால வாட அடிக்கும். தண்ணி இருக்குமா குடிக்க? உடைய போடா. ஏ மருதமணி,
உண்மையிலே ஆட்டுக்கு பிறந்தவன் தான்டா. அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் கூட மாறலடா. அந்த கப்ளிங் பண்ணிட்டேன். கறிக்கடவே இருக்கு, புடிச்சு உரிச்சு போடுவேன் கடா குட்டிய. என்ன அருகில் வா. இரு இரு இரு, இப்பதான் காம முத்தி இருக்கு. அவனா சிவசமாதி அடைஞ்சிருவேன். அடே எலும்பு வத்தி பயல, ப்ளீஸ் ப்ரோ. இருடா, கலவை ஓட்டா தானடா கொத்தனாரு சாரத்து. தலைவா நீ நாச்சு ஏதாச்சும் செய் தலைவா. இருப்பா என்னது புரியுது போயிடுவாப்ல. ஆனா டேலே புருஷன் கூட இந்த அளவுக்கு தடவலடா. ஏய் உண்மையிலே எனக்கு ஏலே ஐயா ஏய் இவன் வேணாம். ஏய் இவனை கையை கட்டி போடுறா. அண்ணே அந்த அக்காவை கழட்டி விடு, நாங்க ஆயிருந்துட்டு வரோம். ஏலே இது என்னடா நிர்வாண பூஜை பண்ற மாதிரி ஆக்கிட்டீங்களடா. இந்த கொடுமையாடா. அந்த காசுக்கு நான் வாங்கிட்டு போய் சலுப்புறேன். தம்பி அடே ஓனே மண்டை, உன்னை இப்ப பாரு உரிச்சிருவேன். அம்மா தூக்கம் பார்த்தடி சும்மா அத்தா அத்தா பொத்த கிளி. அதை கிழிச்சா எனக்கு ஒரு 2 கிலோ கொடுங்கயா, வதக்கி திங்க. எடுபட்ட பயல அச்சாச்சா பச்சை கிளி. நீங்க வாத்தா தங்கா. அங்க போ. நான் பெரும்பாலும் கருவல்ல தான் நிற்பேன். ஆமா அங்கதான் டக்க 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 டக்கட்டா. இல்ல விறகு வெட்ட போவேன்ட்டேன். அவன் என்னடா சொன்னேன்? ப்ளீஸ் ப்ரோ. என் ஒரிஜினல் லவ் 15 வருஷம் தீராத காதல் அனிதா. 15 வருஷமா? ஏய் பொய் பேசுற மாதிரி இருக்க. ஏன் 5 வருஷமா? லேலே இருடா, இவன் வேற என்னமோ சொல்ல போனானே. ஏய் என்ன அப்படி கோவப்பட்டு போறாப்லையே? இங்க வா, போயிட்டேன். இன்னுமே தான் எனக்கு நிம்மதி. அனிதா நான் என்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்? நம்ம காதல் நம்ம வீட்டுக்கு பொல்லாத காதல். அம்மா என்னைக்கு வா வீட்டுக்கு? அம்மா சிலைக்கு வந்து அண்ணன் என்னன்னா அன்னைக்கு தானே யாருக்கும் கண்ணு தெரியாது. ஆத்தா மட்டும் இருப்பாங்க. அவங்க தடவிக்கிட்டே இருந்துட்டு நீங்க வாட்டுக்கு டக்க 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 சக்க சக்கன்னு அண்ணன் என்னண்ணே ஒண்ணு டக்க டக்க டொங்காது போடுறதுடா. அலே அவன்கிட்ட பேசாதடா, வெளிப்படையா சொல்லி போடுவான்டா. டொங்காதுன்னா பாவம். ஐயோ தெரியாது. தம்பி தம்பி தம்பி, ஏன் லவர் நீங்க அணைச்சுக்கிறிய? ஐயோ தம்பி அதுதான் கோயிலா. கோயில் அங்க ஒரு உண்டியல். நீ உண்டியல் வச்சுக்க. என்னங்க அப்படி சொல்றியா? இதுங்க நான் சாமி விடுறேன். சரிங்க சரிங்க. உண்டியல் பக்கத்துல இருக்கு. நான் சாமி முட்டு வச்சிருக்கு 1 ரூபாய். சரி அதை உண்டியல போட்டோம்னா டொங்குன்னு வைக்க. அதே டொங்காசு. இதுதான் டொங்காசா? அருமையான விளக்கம்டா. தமிழ்நாட்டுல எவனும் சொல்லாத. நான் பெரும்பாலும் உன் பின்னாடி தான் படுப்பேன். ஆமா எப்பயுமே பின்னாடி தான் படுப்பேன். நான் முன்னாடி படுத்துக்கிருவேன். அவ்வளவு. ஏனே பின்னாடினா வீட்டுக்கு பின்னாடிடா. நான் வீட்டுக்கு முன்னாடின்னு சொன்னேன். இப்ப நான் சொன்னேன். நீ சொன்னதுக்காக நான் ஒன்றும் தப்ப சொல்ல தம்பி. பேச்சோட பத்தி என்னோட இருக்கு. என்ன பண்ணே என்ன பண்ணே? உதவிட்டே இருக்காப்ல. விடு, அதுக்கு ஒரு 150 ரூபா தாரேன். நீ ரொம்ப பிகு பண்ணுவேன். விடு, நாய் இருந்தா எலும்பை கடிக்கத்தானே செய்யும். அது எலும்பு ஓடலைன்னா என்னையே கடிக்கும். ஐயா எதுக்கு 150 அப்பமா பிடிச்சிக்கிட்டு மொத்தத்துக்கு வச்சுக்க. ஆளை செட்டப் பண்ணி விடு. எனக்கு என்னைய செக்யூரிட்டி ஆக்கிட்டார் அவர். எனக்கு பெரிய உத்தியம் கொடுத்துருக்கேன். அனிதா அனிதா கொஞ்சம் குனிதா. அடே லவ்வர் வந்து பண்ணும்போது நீ சும்மா வெளியாள்றா. நான் எங்க வெளியாளுது சும்மா இல்ல தம்பி. போட்ட மாத்திர வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்ப நீ பேசவே முடியாது. நான் வேற மாதிரி சொல்லுவேன். நான் உனக்கு கட்டடம் போடுற பலகாயா இருப்பேன். கட்டடம் போடுற பலகாயா இருந்தா நான் ஏறிக்கிட்டு கட்டடம் போடுவேன். நான் சிமெண்டா இருப்பேன். நான் அள்ளிக்கிட்டு அப்புவேன். நான் உதிர்ந்துருவேன். நான் சிமெண்ட வச்சு தேய்ச்சு உழுதி சிமெண்ட வச்சு தலைவட்டா தலைவட்டா. நான் தண்ணியா இருப்பேன். அண்ணே 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 சொல்லுனே சொல்லுனே சொல்லுனே. அண்ணே தண்ணியா இருந்தா அண்ணன் தண்ணியா இருந்தா மருதமுனி சும்மா சொல்லு சொல்லு. ஏ சும்மா இருப்பேன்டா. பூரா என்னமோ சொல்லேன். நான் உன் தாகத்தை தணிக்கிற வாட்டரா இருப்பேன். வாட்டரா இருந்தாலும் பெயர மூத்திரமா இருப்பேன். நான் சூடு குடிச்சுக்கிடுவேன். என்னது தொப்புல இப்ப பாரு,
நான் குழி பறிப்பேன். சொல்ல தெரியாது. நான் குழி பறிப்பேன். காலுகளா தெரிப்பேன். ஐயோ நான் உன் இடது கையை மோந்து வாக்கும் போது எப்படி இருக்கு? பீனாத்தமா அடிக்கும். ஐயோ ஐயோ சீ கருமா. ஏய் நீலாம் ஒரு பாயே உன்னை டீசென்ட்டான வழி தெரியலையே. இல்லை டீசென்ட்டான ஆள் நினைச்ச நீ ஏய் மணியண்டா ஏய் என்ன விளங்காத போக சொல்கிறா. இடது கை போய் மோந்து வைக்கிறேன்ட்டு சும்மாவே இந்த பிள்ளை போயிருச்சு. நான் கல் தண்ணி கிடைக்காம கல் நான் தான் எடுத்து கொடுத்தேன் 3 கல். நீ தான் அதை அந்த வேலை செஞ்சுன்னு சொன்னியா? அனிதா, நம்ம கல்யாணத்தை எங்கே வைப்போம்? சுடுகாட்டில் வையே. அங்கதான் ஆள் ஒருத்தோட வரமாட்டாங்க, செலவு மிச்சம். நான் பெரும்பாலும் உன் வாயா இருப்பேன். அதுக்குள்ள நாக்கா இருப்பேன். நான் மூக்கு ஓட்டையா இருப்பேன். நான் உள்ளுக்க சளியா இருந்துக்கிருவேன். நான் அடைச்சுக்கிருவேன். குச்சி வச்சு குத்துவேன். உன் கம்பு கூட்டில் நான் பவுடர் போடுவேன். நான் மசுரா இருப்பேன். கொடூரமா கம்பு கூட்டில் என்னவா இருப்பேன்? சொல்லிட்டாங்க தம்பி. நான் கிருமி தடவி விடுவேன். நான் ஒட்டிக்கிருவேன். நான் வலிச்சு எடுத்துருவேன். நான் அழுக்கா இருப்பேன். அனிதா அனிதா ஏலே வல்லறந்தே அனிதா அனிதா பொறுமசாமி 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 அனிதா அனிதா வேலையே பாடுறா. கோவப்படாதனே கோவப்படாதனே. நீயும் செய்ய மாட்டேன் என்னையும் செய்ய விட மாட்டேன். உன்னைய பார்த்து பார்த்து நான் ஏங்க இருந்து எனக்கு மண்டை உங்கனதே அந்த பிள்ளைக்கு. உனக்கு நான் முத்தம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன் உடம்புல எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க? தலைவா தலைவா தொண்டில இருந்து வந்தேன்டா. டே நேரம் அண்ணே தொண்டை வேற நம்ம சொன்னாங்க. ஆமா தொண்டில கருவாடு ஃபேமஸ். கருவாடு தொண்டைக்கு நல்லது. மருதமணி ஏய் அவன் செய்ய மாட்டாமா. அவன் செய்ய மாட்டான். செய்ய விட மாட்டான். டக்க டக்க ஐ லவ் யூ. ஏய் நீ லாவாதம்மா. நீ என்ன குஞ்சு குடிக்கிறவளையா இருப்பா அவருக்கு? ஐ லவ் யூ. நான் காதல் பண்றேன். நான் மூக்கல பண்றேன். அனிதா, நம்ம 2 பேரும் காதல் என்னைக்குமே பிரியக்கூடாது. அது எங்க அண்ணன். அவனுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. கொட்டை உண்டிடுவேன். ஐயோ ஒரு 43 தினியை சந்தேகப்பட்டேனே. 43 தினி பத்தினியோட 30 சேர்த்து கொடுக்குறேன். 33 சேர்த்து. எப்படி தெரியுமா காதல்? கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏன் ரங்கம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான வேற நடந்துக்கிறதுக்குன்னா நீ வந்து லைட்டை பொடி. டேய் இது என்ன பழக்கம் ப்ரோ? ஏய் என்னப்பா ஏய் ஏப்பா ஏய் மழை பெய்யுதா? மழை வந்தா நானே போருங்க சாமி. அப்படியே எங்களுக்கு ஆமா. அந்திஜாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி. அந்திசாய் நேரத்துல அண்ணமே நான் இங்க பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பக்குவமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன? அந்திஜாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி. அதங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா. அங்கேயே வரலையே என்னமா என்னமா. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. என்ன ஆடு தொழியை உரிச்சிட்டு கறியை காணா. ஐ நம்ம சிலை ரோபோ இங்க வா. டாமி நீ பார்த்த வேலைக்கு இப்போ உன்னை எரிச்சிடுறேன். ஆனா செய்தி விடிக்கு சுருட்டு சோடியாடா. சாப்பிடு.
முக்குலையும் வெள்ளக்கல்லு உன் முக்க சுத்தி பச்சை கல்லு. முக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் இவங்க திருந்த மாட்டாங்க. சீக்கு பரவ போது இருக்க. நம்ம ஊரை காலி பண்றது நல்லது. முக்குலையும் வெள்ளக்கல்லு உன் முக்க சுத்தி பச்சை கல்லு. அண்ணே இங்க வாருண்ணே. அண்ணே பைக் ஏலை எதை கொண்டு வச்சு பாடுன்ற அது எந்த காலத்துல சூப்பர் சிங்கர் போச்சு. எரணது நானும் எரணது அன்பாளையா எனக்குனது திருமயம்மா. காரக்குடி சிதம்பரம் அப்பாஸ் நசீன் சார்பாக ரூபாய் 501 நன்றி. எரணது ஏறப்புலானா இறங்குனது சோழ வந்தான். ஏறனது ஏறப்படானா இறங்குனது சோழ வந்தான். எரணது ஏறப்புலானா இறங்குனது சோழ வந்தான். சோழ வந்த பக்கத்தில செல்லையா கை புறப்பு. ஏலை நீங்க வாசிக்கணும் நாசமா போக. அதான் பிரிப்பாசு கொடுத்துட்டேன் வர்றா. அண்ணே ஏலை கொஞ்சமாச்சும் தம்பிக்கு இப்படி வைக்கிறியாடா. பூராத்தி நீயே சாப்பிட்டு எலும்பெலும்பு போடுற. அண்ணே நீங்க 2 பேரும் ஒன்ன செட் பண்ணி கட்டி பிடிக்கிறீங்க. நாங்க 4 பேர் யாரனே கட்டி பிடிக்கிறது. மாத்தி மாத்தி செஞ்சு கேட்கறா. மேலமாசி வீதியில மீனாட்சி கோவிலில மேலமாச வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில். மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவில். என் முதுகுல சாத்தி வச்சு அடிக்கிற அளவுக்கு கொண்டாடா. இதுக்கு மேல நான் தம்பியா இருக்கிற ஒண்ணு நான் ஊரை காலி பண்றேன். ஏலை இதனை பலகாயா போட்டு செதுக்குற. ஆனா எல்லாரும் அண்ணனுக்கு தோல் கொடுப்பேன். இவன் தொங்காசு போட தோல் கொடுத்தேன் பாரு. பிச்சுட்டான்டா விதி. ஆனா நீ பொம்பளே கிடையாது. அந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும். அண்ணே மிஷின் இருக்கானே அந்த மிஷின் என்கிட்ட கொடுனே. இவனை செக் பண்ண மாதிரியா? மேலமாசி வீதியில மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லுவா சொல்லம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. ஆளாளுக்கு புலங்குறாங்க. தலைக்கு 100 ரூபா வச்சாலும் 600 ரூபா. இல்லை ஓனே நீதான் அந்த குட்டியை சாப்பிட்ற நினைச்சா அவங்களுக்கு பாதி உடச்சு கொடுத்துருக்கியாடா. அண்ணா அண்ணா நான் மாமா ஆயிட்டேனாப்பா. சரியான உத்தியம். பகுந்ததுண்டா பசியா இருக்கும்னு சொன்னாங்க தம்பி. ஆனா ஆத்தா என்னங்க 7 கிராம் ஒத்த சட்டியை வச்சு விளாண்டவாரு. நீ தாத்தா சத்தி. அப்படி சொல்லாதீங்க. ஒரே சட்டியை வந்து 7 கிராம் போயிட்டாவாரு. ஆனா இவ இருக்கே கூடாது. புதுக்கோட்டை எல்லையிலே வரும். அப்படி சொல்லாதீங்க. நான் உங்க கூட தான் எங்க போனாலும் சுத்தி சுத்தியே வருவேன். ஏதா என்னங்க ஆத்தா இவ்வளவு நேரம் இவங்கள்ட்ட என்ன பண்ண? ஓ வெதனலுக்கு போயிட்டு வந்தியா? காதல சொல்லுத்தா. இப்ப எப்படி வர்றேன் அந்த சித்திரம்னு பாக்குறேன். மறி கொழுந்தி வள்ளிய பூவி மருதமணி மாமாவுக்கு என்னது ஒரு பக்கம் மடு வீங்கிருச்சு. என்ன சாங் ஸ்டார்டிங். மறி கொழுந்தி வள்ளிய பூவி மறி கொழுந்தி வள்ளிய பூவி. அண்ணே இது என்னண்ணே இது? இப்பதான் வாய் ஓட போறேன். இல்ல வாய் பாடுவார். மறி கொழுந்தி ஓ மை காட். ஐயோ மாமா கருப்பு என்ன வழக்கம் லாடத்துல வாய் வைக்கிறது? அண்ணே ரொம்ப வலிக்குதாண்ணே. சட்டை கிழிச்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம். ஓ மீச்சது என்ன ஒரு மாதிரியா வலிக்கிற மாதிரி தெரியுது. என்ன சீன் அதுக்கு? புரியுது. நட்டு நடு ராத்திரியில் உன்னை பார்க்கே வரும்போது புருஷன் தாலி கட்டி
ஆமா மூத்திர கவுச்சி அவன் பரவாயில்ல. நட்ட நடு ராத்திரி என்ன பார்க்க வரும்போது புருஷனும் தூங்கிடுச்சு உன்னை நான்கு சேரும்போது தாலி கட்டி என்ன கூட்டி அஞ்சாவு என்னையா பண்ற? நான் அடி பார்த்துட்டான்டா. உன்னை சேர என்னால் முடியும் உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா எடுத்து வைக்கணும் பின்னால இத போச கொள்ள. ஆனா மியூசிக் தகுந்த மாதிரி அடிச்சு நல்லா பண்றான். ஆனா இவன் நீ உள்ள வாடா உடனே கட்டு 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 கட்டு. ஏ மச்சான் மச்சான் ஏ மச்சான் மச்சான் ஓ வாயில மச்சான் வேம வச்சு விடுங்க தையல் போடணும். ஆத்தங்கர ஓரத்தில சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் ஓடி பேசையில தண்ணி குடம் தூக்கி நான் தனியாக. என்ன யானை வெதர் மாதிரி இருக்கு. ஏண்ணே இதுக்கு பேர் தான் வெதரானே. மறி கொழுந்தி மல்லிகை பூவே இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி அங்க வர வழியிலையா வந்து மறி கொழுந்தி ஓமுண்ட உதுத்த முண்டை விரல்ல வந்து நீக்குற காரியம் பண்றேன். ஆ அண்ணே இந்த நீக்குறக்காரங்க எப்படின்னா இருப்பாங்க?